திருத்தணி கோவில்ல நடந்த குளறுபடி. பெண்கள் முதல் கைக்குழந்தைகள் வரை பெரும் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானோட பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோவில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருக்கோவில்ல இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை தினம் கொண்டாடப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அரசு விடுமுறை தினம் அப்படிங்கறதால கர்நாடக மாநிலம், ஆந்திர மாநிலம், பாண்டிச்சேரி, தமிழகத்தோட பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்கு குவிஞ்சிருந்தாங்க. பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு நேர்த்தி கடனா மொட்டை அடிக்கிறதுக்கு திருக்கோவில் மொட்டையடிக்கும் நிலையத்திற்கு போனா அங்க கம்ப்யூட்டர்ல சர்வர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பக்தர்களை நீண்ட நேரம் வரிசையில நிக்க வச்சிருக்காங்க. மேலும் அந்த பகுதியில குடிதண்ணீர் வசதி கூட இல்ல, மின்விசிறி இல்ல, கடும் அவதியில நின்னுக்கிட்டு இருந்த பக்தர்கள் மேலும் டோக்கன் சரியான முறையில நம்பர் போட்டு வழங்குறதே இல்ல அப்படின்னு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. மொட்டையடிக்கிற நிலையத்துல ஏற்பட்ட இந்த பிரச்சனையோட காரணமா பக்தர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. வெளியூர்ல இருந்து கைக்குழந்தையோட வந்தவங்க கடும் வெயில்ல ரொம்பவே சிரமப்பட்டு இருக்கிறாங்க. அதே போல மலைக்கோவில் மூலவர் முருகப்பெருமான தரிசனம் செய்ய 100 ரூபாய்க்கு கட்டண வழி தரிசனம் மற்றும் இலவச தரிசனம் ஆகியவற்றில கடும் வெயில்ல காத்திருந்த பக்தர்கள் இந்த வழியில செல்ற பக்தர்களுக்கு போதிய குடிதண்ணீர் வசதியும் திருக்கோவில் நிர்வாகம் செய்யல அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கடும் வெயில்ல வரிசையில காத்திருக்கிற பக்தர்களுக்கு விரைவு வழி தரிசனமா செல்ல கோவில் நிர்வாகம் எந்த ஒரு முன்னேற்பாடுமே செய்யாததுனால பக்தர்கள் கடுமையா அவதி அடைஞ்சிருக்கிறாங்க. மலைக்கோவில்ல மோர் மற்றும் தண்ணீர் வழங்குறதுக்காக ஒரு இடத்தை குறிப்பிட்டு வெயில்ல கால்ல செருப்பு கூட போடாம பக்தர்களை காக்க வச்சு திருக்கோவில் நிர்வாகம் தனிநபர்களை வச்சு தண்ணீர் வழங்குறதால அவங்க பக்தர்களை மதிக்கிறதே இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்குது. மொத்தத்துல கோவில் நிர்வாகம் பக்தர்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு முன்னெடுப்பையுமே செய்யல அப்படின்னு பக்தர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. மலைக்கோவில்ல அதிகப்படியான பக்தர்கள் குவிந்த நேரத்துல மாற்றுத்திறனாளிகளும் வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க மலைக்கோவிலுக்கு போக அனுமதி வழங்கவில்லையா. இது குறித்து முருக பக்தர்கள் காவல்துறை கிட்ட சண்டையும் போட்டிருக்கிறாங்க. போதிய அளவுல காவல்துறையினர் பணியில அமர்த்தப்படாததுனால சொற்ப அளவே இருந்த காவலர்கள் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம அவதியடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி வரிசையில காத்திருக்கிற பக்தர்கள் பல மணி நேரமா வெயில்ல காத்திருந்தாலும் திருக்கோவில் நிர்வாகம், கோவில் ஊழியர்கள், திருக்கோவில் ஒப்பந்தம் அடிப்படையில ஹவுஸ் கீப்பிங் செய்கிற ஊழியர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களையும், கோவில் குருக்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களையும் சிறப்பு வழியில அழைச்சிட்டு போறதா சொல்றாங்க. இப்படி அவங்களுக்கு வேணுங்கிற ஆளை மட்டும் கூட்டிட்டு போனா மீதி சாமி கும்பிடுறதுக்குனே வந்த பக்தர்கள் வரிசையில தானே பல மணி நேரம் காக்க வேண்டும் அப்படின்னு பக்தர்கள் கொந்தளிப்படையும் செஞ்சிருக்கிறாங்க. திருக்கோவில் நிர்வாகம் இது போன்ற குளறுபடி செய்யறதால பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்ய முடியாம அவதியடைஞ்சிட்டு வராங்க. இப்போ கடுமையான கோடை வெயில் இருக்கும் நேரத்துல எல்லா பக்தர்களுமே விரைவு தரிசனம் செய்ய இந்து சமய அறநிலைத்துறை விரைவா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முருக பக்தர்கள் எல்லாருமே கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அது மட்டுமில்லாம திருத்தணி முருகன் கோவில்ல நிலவர இத்தனையான குளறுபடிகள் எல்லாத்தையுமே சரி செய்ய இந்து சமய அறநிலைத்துறை விரைவா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முருக பக்தர்கள் பெரிய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இந்த செய்தி தான் இப்போ இணையதளத்துல படு வைரலா பரவிட்டு இருக்குது. Right.
ஒருத்தர் புரியுதுங்க. சொல்லுங்கண்ணா. நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இது தேவையில்ல. நான் லைனாக நம்ம லைனாக சதாய மெசேஜ் வந்து சார் பின்னாடி கூட நிற்கிறாங்க. கூட்டம் ஃபுல்லாக நிற்கிறாங்க சார். வாங்க. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். இந்த இலவச டோக்கனுன்னு சொல்லி எங்களை 3/4 மணி நேரம் நிற்க வைக்கிறாங்க. நாங்கள் மட்டுமே இல்லை, எங்களுக்கு பின்னாடி 100 பேர் நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் சர்வே பிரபலம்ன்றாங்க. அந்த சர்வே பிரபலத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணக்கூடாதா? எட்டாபிசி சொல்லுங்கள். சர்வே பிரபலத்தை பிரச்சனை சால்வ் பண்ணுங்கன்னா எங்களை என்ன பண்ண சொல்கிறீங்க? நீங்கள் போய் அங்கே ரிப்போர்ட் கொடுங்கன்றாங்க. நாங்கள் என்ன அங்கே போய் ரிப்போர்ட் கொடுக்க முடியும்? நாங்கள் எதுக்கு வந்திருக்கிறோம்? சாமிக்கு வந்துருக்கிறோம், மொட்டை அடிக்கிறதுக்கு வந்துருக்கோம். குழந்தைக்கு ஒரு மொட்டை அடிக்கிறதுக்கு கூட 1.5 மணி நேரம் நாங்கள் நிற்கிறோம்னா என்ன சார்? இப்போ லஞ்ச் டைமு, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி பண்ணுறாங்க? வெயில் அதிகமாக இருக்குது, ஓவர் வெயில், நிற்க முடியல. இங்கே எந்த பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? அது நடவடிக்கை எடுக்கணும். இது